வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு குக் வித் கோமாளியில் தர்ஷன் அவங்க பண்ண ப்ரான் இடியாப்பம் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராமநாதபுரம் கீழக்கரையில் இடியாப்பம் பிரியாணி அப்படின்னு ஒரு ரெசிபி ரொம்ப பாப்புலர். கிட்டத்தட்ட அந்த ரெசிபி மாதிரி தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம வேறு மாதிரி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். நடுவில் மட்டும் அந்த ப்ரான் மசாலாவை ஸ்டஃப் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் இடியாப்பம் இருக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ப்ரான் மசாலா பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுட்டு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 3 கிராம்பு, ஒரு சின்ன அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், பிரியாணி இலை, ஒரு சின்ன சைஸ் பட்டை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு 7லேருந்து 8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் ரெகுலராக பிரியாணி செய்யும்போது முந்திரி பருப்பு சேர்ப்பேன், அதனால தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போது 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் பிரியாணிக்கு போடுற மாதிரி நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் ஒரு பெரிய தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம ப்ரான் தொக்குலாம் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய தக்காளி சேர்ப்போம். இது பிரியாணி மசாலா மாதிரி இருக்கணுன்றதுனால கொஞ்சமாக தக்காளி சேர்த்துருக்கேன். அடுத்து பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமானது புதினாவும் கொத்தமல்லியும். ஸோ அதை இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த மசாலா ரெடியானதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சதுக்கப்புறம் நான் எறா சேர்த்துக்க போகிறேன். 250 கிராம் அளவுக்கு எறா எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்துட்டேன். நரம்பெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த தக்காளியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துடலாம். ஜென்ரலாக பிரியாணிக்கு மஞ்சத்தூள் சேர்க்க மாட்டோம், அதனால நான் இன்றைக்கி சேர்க்கலை. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. ஏன்னா எறா வேகும் போதே கொஞ்சமாக தண்ணி விடும். இப்போ நம்ம நிறைய தேங்காய் பால் ஊற்றிட்டோம்னா ரொம்ப குழம்பு மாதிரி ஆகிடும். ஸோ நமக்கு கெட்டியாக மசாலா மாதிரி வேணுன்றதுனால ஒரு 1/4 கப் மட்டும் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் அளவுக்கு கொதிக்கட்டும். நம்ம எறாலாம் நல்லா வெந்துடும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. அண்ட் மேலே கொஞ்சமாக நான் புதினா இலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட ப்ரான் பிரியாணி மசாலா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பண்ணிக்கோங்க. அடுத்து இடியாப்பம் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி அனில் இடியாப்பம் மாவு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் கிடைக்குதோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இப்போது கிட்டத்தட்ட 2 கப் அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். இது 2 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அதை நான் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து அடுப்பில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருங்க. அந்த தண்ணி கொதிக்கும் போது அப்படியே எடுத்து இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாதான் உங்களால் மிக்ஸ் பண்ண முடியும். இப்போது லைட்டாக ஆறின உடனே இந்த மாதிரி கை வச்சு மாவை பிசைய ஆரம்பிச்சுருங்க. நீங்கள் பிசையும் போதே மாவை தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக தான் இருக்கணும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி நல்ல சின்னதாக ஹோல் இருக்க மாதிரி அச்சு எடுத்துக்கோங்க. இதை அந்த முறுக்கு பிழிகிறது இருக்குல்ல, அதில் போட்டு டைட் பண்ணிட்டேன். இப்போது இதில் நம்ம இடியாப்ப மாவை சேர்த்துட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் நார்மலாக இட்லி தட்டில் தான் பிழிஞ்சிருக்கேன். அடுத்து இதில் நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பிரியாணி மசாலா, அதில் இருக்க வெங்காயம் தக்காளி மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க. இதுக்குள்ளார நீங்கள் எறாவை ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டீம் பண்ணிங்கன்னா எறா ஆல்ரெடி 4 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. திருப்பி நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா எறா ஓவர் குக் ஆகி ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ எறா எதுவும் சேர்க்காம வெறும் அந்த வெங்காயம் தக்காளியை மட்டும் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுக்கு மேலே நம்ம இடியாப்பத்தை திருப்பி பிழிஞ்சு விட்டுறலாம். பாருங்கள், பிழியும் போது உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கண்டினியூவஸாக வரணும். கொஞ்சம் விட்டு விட்டு வருது அப்படின்னா நீங்கள் மாவு சரியாக பண்ணல அப்படின்னு அர்த்தம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு பிழியும் போது ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா மாவில் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ மாவை நல்லா சூடாக இருக்கும் போதே பிழிஞ்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக கிடைக்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட உடையாமல் கரெக்டாக கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். இட்லி பானையில் ஒரு 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டேன். அடுத்து நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க இந்த இடியாப்ப தட்டை அதில் வச்சிடலாம். ஒரு 7 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஸ்டீம் ஆகட்டும்.
7 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இடியாப்பம் சூப்பரா ரெடி ஆயிடும். இப்போ நாம பிளேட் பண்ணிறலாம். நீங்க வேக வைக்கும்போதே இந்த மாரி வாழை இலையில வேக வச்சாலும் இன்னும் சூப்பரா இருக்கும். இதுக்கு மேல கொஞ்சமா நம்ம பண்ண அந்த ப்ரான் சேர்த்துட்டு, மேல ஒரு புதினா இலை வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட சூப்பர் டேஸ்ட்டான ப்ரான் இடியாப்ப பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்ல சாஃப்ட்டான இடியாப்பத்துக்குள்ளார அந்த ப்ரான் மசாலா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி குக் வித் கோமாளில இருக்க ரெசிபீஸ்லாம் கன்டினியூவஸா பார்க்கணும்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.